இன்னைக்கு நம்ம ஸ்க்ரீன்மேட் சேனலில் டேரக்டர் பாண்டியராஜ் இயக்கத்தில் ரிலீஸ் ஆயிருக்க தலைவன் தலைவி படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஹீரோ வந்து ஒரு பரோட்டா மாஸ்டராக இருக்கார். அவருக்கு பொண்ணு பார்க்க போகிறாங்க. அங்கே அவருக்கு ஹீரோயினை ரொம்பவே பிடிச்சிருச்சு. ஸோ கல்யாணத்துக்குன்னு உண்டான பொய்களெல்லாம் தாண்டி இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஸ்டார்டிங்கில் என்ன தான் நல்லா போனாலும் போக போக சின்ன சின்ன சண்டையாக ஆரம்பிக்குது. மாமியார் மருமக சண்டை, நாத்தனார் அண்ணி சண்டை, இந்த மாதிரி சண்டையில் உள்ள கோபம்லாம் சேர்ந்து அது புருஷன் பொண்டாட்டி சண்டையாக மாறுது. அது டிவோர்ஸ் கேட்டு கோர்ட் வரைக்குமே போகுது. ஸோ இதுக்கப்புறம் என்னாச்சு, அவங்க 2 பேரும் சேர்ந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் படத்தோட மொத்த கதையே. கேஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் விஜய் சேதுபதி, நித்யா மேனன் இவங்க 2 பேரும் பேரா நடிச்சிருக்காங்க. அப்புறம் யோகி பாபு, செம்பன் வினோத், காளி வெங்கட், தீபா சங்கர் இன்னும் பல தெரிந்த முகங்கள் இருக்காங்க. ஆனால் இவங்க நிறைய கேரக்டர்ஸை வேஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். சொதப்பின கேரக்டர்ஸில் கூட தெரிந்த முகங்களான பாபா பாஸ்கர், முத்துக்குமார் இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் வெறும் பில்டப்காக மட்டும் யூஸ் பண்ணிட்டு வேஸ்ட் பண்ணப்பட்ட கேஸ்டிங்னு தான் சொல்லணும். அதுலேயும் குறிப்பாக முத்துக்குமார்லாம் ரொம்பவே சூப்பரான ஆர்டிஸ்ட். சார்பட்டாவாகட்டும், மகான் இந்த மாதிரியான படங்களில் அந்த காமெடி கலந்த அக்லி ரோலை அவ்வளோ சூப்பராக நெயில் பண்ணியிருப்பார். அப்புறம் படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவே விஜய் சேதுபதி, நித்யா மேனன் தான். அவங்க 2 பேர் வர சின்ன சின்ன சீன் கூட அவ்வளோ அழகாக மேஜிக் மாதிரி மாற்றிருப்பாங்க. ஆன் ஸ்க்ரீன் கெமிஸ்ட்ரி ரொம்பவே சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. ஒரு நார்மலான ஹீரோ என்ட்ரி தான் எல்லா கேரக்டரையும் தனித்தனியாக இன்ட்ரடியூஸ் பண்ணி கான்ஃப்ளிக்ட் என்னன்னு தெளிவாக சொல்லி சீனை அவ்வளோ அழகாக பில்ட் பண்ணிட்டாங்க. ஒரு கமர்ஷியல் சீன் தான். ஹீரோ வந்து சாமி கும்பிட்டு திருநாறு பூசிக்கிறாரு, மீதியை எடுத்து வயிற்றில் அடிக்கிறாரு. அதுக்கு தேட்டரில் எல்லாருமே கத்துறாங்க. அந்த ரோலை இவரை தவிர்த்து வேறு யார் பண்ணியிருந்தாலும் இது ஒரு பிலோ ஆவரேஜ் படமாக மாறி இருக்கும். படம் பார்த்த நிறைய பேர் சொன்னாங்க, எல்லாரும் கத்திக்கிட்டே இருக்காங்க, தேட்டரே ஒரு மாதிரி லவுடாக இருக்குது அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஆனால் என்னையை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி பெருசாக ஒன்றும் தெரில. ஏன்னா இவங்க எந்த ஊர், எந்த மக்கள் அப்படின்னு ஃபுல் லேண்ட்ஸ்கேப்பையுமே சொல்லிட்டாங்க. ஸோ நான் இங்கே மதுரையில் இருக்கிறதுனால எனக்கு தெரியும் தட் பீப்புள் ஆர் ஆல்வேஸ் லவுட் ஹியர். இங்கே மட்டும் இல்லை, சவுத் தமிழ்நாடு ஃபுல்லாகவே இந்த மாதிரியான பண்புகளை பார்க்க முடியும். இதை நான் டைப் கேஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சாலும் பரவாயில்ல. ஆனால் என்னையை பொறுத்த வரைக்கும் இது ஒரு காம்ப்ளிமெண்ட் தான். அப்புறம் படத்தோட மைனஸாக செகண்ட் ஹாஃபாக சொல்லலாம். சில இடங்களில் சோதிக்கிற வகையில் இருந்தாலும் பல இடங்களில் காமெடி ரொம்பவே நல்ல ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அதுலேயும் குறிப்பாக யோகி பாபுலாம் ஒரு தனி லீக்ல காமெடி பண்ணிக்கிட்டு இருந்தார். நம்மளை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஆவரேஜான படம் தான். ஆனால் படம் பார்த்துட்டு நீங்கள் வெளியே வரும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருக்கும். ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும். இப்போ இந்த படம் தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆயிருக்கு. ஃப்ரீயாக இருந்தால் போய் பாருங்கள். தேங்க்யூ.